கோபி, இனியா, ராமூர்த்தி 3 பேருமே வீட்ல இருக்காங்க. வீட்ல இருக்கும்போது கோபி கேட்குறாரு, "செழியன் எப்போ வருவான்?" அப்படின்னு சொல்லிட்டு. "எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்றாங்க. உடனே ராமூர்த்தி சொல்றாரு, "பாக்கியா, செழியன் 2 பேருமே கோர்ட்லேருந்து வந்துட்டுருக்காங்க" அப்படின்னு சொல்றாரு. "ஓ! அப்படியா? சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்கியா வீட்டுக்கு வராங்க. வரும்போது ஃபோன் வந்தோனே அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க மினிஸ்டர் கிட்ட இருந்து. உடனே மினிஸ்டர் அங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே 2 பேருமே போறாங்க. செழியன், பாக்கியா 2 பேருமே போயிட்டு மினிஸ்டர பார்க்குறாங்க. அவங்க சொல்றாங்க, "இல்ல என்னோட கட்சி மீட்டிங் இருக்கு. அதுக்கு நீங்க சமைக்கணும் நெறைய பேருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா மேடம்?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "இல்ல உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பெருசா பண்ணணும்னு நான் நெனச்சேன். அதனால தான் உங்களுக்கு இந்த ஆர்டர குடுக்குறேன்" அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க மேடம். ஆனா நெறைய பேருன்னு சொல்றீங்க. கொஞ்சம் ஆளு அவ்ளோ இருக்குமான்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு ஆள் எல்லாமே நான் குடுக்குறேன். நீங்க சமைச்சா மட்டும் போதும்" அப்படின்னு சொல்றாங்க. "தேங்க்ஸ் மேடம். கண்டிப்பா நான் பண்றேன் மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து பாக்கியா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இனியா கேட்குறாங்க, "அம்மா என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் முடிவு தெரியும்" அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றாங்க, "ரொம்ப முக்கியமானது" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இனியா. "இல்ல என்ன மினிஸ்டர் கூப்பிட்டு பேசினாங்க." "என்னது மினிஸ்டரா? உன்ன கூப்பிட்டு பேசினாங்களா? என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்குறாங்க. "இல்ல எனக்கு ஆர்டர் குடுத்துருக்காங்க. அவங்களோட கட்சி மீட்டிங் நடக்குதாம். அதில நெறைய பேருக்கு சமைக்கணும். அதனால என்ன வந்து சமைக்க சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்னாம்மா எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்க. அதுவும் புதுசு புதுசா பண்ற. அச்சீவ்மெண்ட் ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இனியா புகழ்ந்து பேசுறாங்க. அத கேட்டோனே கோபிக்கு வயிறு எரியுது. அப்படியே பார்க்குறாரு. கோவமா வருது அவருக்கு. "ஆமா நெறைய பேருக்கு தான் சமைக்கணுமா? ஆமா அவ்வளோ பேருக்கு நம்மகிட்ட ஆள் இருக்குமாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்றாரு. "இல்ல அவங்க அப்படிலாம் சொல்லல. ஆள்லாம் நான் தரேன். ஆனா நீ சமைச்சா மட்டும் போதும்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்பன்னா சூப்பரா பண்ணிடுமா" அப்படின்னு ராமூர்த்தி சொல்றாரு. சூப்பர்ன்னு. கண்டிப்பா பண்றேன் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கியா அத கேட்டோனே கோபிக்கு இன்னும் கோவம் அதிகமா வருது. ஜெனியோட அம்மா, அப்பா 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கோவம் வருது ஜெனிக்கு. "ஏன்ப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சிச்சுவேஷன்ல எதுவுமே பண்ண வேண்டாம்னு நான் சொன்னேன்ல. எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னம்மா பேசிட்டு இருக்க? இனிமே நம்ம குழந்தை நாம தான் பார்த்துக்கணும். பேர்லாம் நம்ம வைக்கலாம். அதெல்லாம் ஒரு தப்புமே இல்ல" அப்படின்னு ஜோசப் சொல்றாரு. அத கேட்டோனே பயங்கரமா கோவம் வருது ஜெனிக்கு. எழுந்து உள்ள போயிடுறாங்க. வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க. வந்தவுடனே அவங்க ஆப்பம் இதெல்லாம் குடுக்குறாங்க. குடுத்துட்டோனே சொல்றாங்க, "ஆமா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? குழந்தைக்கு பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜோசப் சொல்றாரு சர்ச்சில நான் கேட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? இல்ல, இல்ல எங்களுக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "சும்மா சமாளிக்காதீங்க பாக்கியா. உங்க ஃபேஸ பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கு. ஆமா அப்பா இங்க இருக்காரு. குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து கிளம்பிட்டாங்க. பயங்கரமா ஷாக் ஆகுறாரு செடியன். என்னது குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்களா? அதுவும் என்கிட்ட கூட சொல்லாம. அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு உள்ள போயிட்டாரு. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க? அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமா கோவப்படுறாங்க. குழந்தைக்கு பேரெல்லாம் வச்சுருவாங்களா? அதுவும் ஜோசப். என்ன பேர் இது? இப்படிதான் பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமா கத்துறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க பாக்கியா. பாக்கியா, ராமூர்த்தி, ஈஸ்வரி எல்லாருமே ஹால்ல இருக்காங்க. அப்போ 2 பேர் வராங்க. "யாரோ வராங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. அப்போ வந்த உடனே சொல்றாங்க, "வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல இங்க வந்துட்டு ராதிகா இருக்காங்க. அவங்கள பார்க்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி வாங்கன்னு" சொல்றாங்க. அப்படியே ராதிகா வந்த உடனே, "வாங்கன்னா வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "எப்படி இருக்கீங்க?" நல்லா இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ "இல்ல பொண்ணுக்கு கல்யாணம். அதனால தான் உன்ன பார்க்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அவங்க அண்ணி கேட்குறாங்க, "யாரையும் நீ இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல, இல்ல நான் பண்றேன். இவங்க எங்க மாமியார், இவங்க மாமனார், இவரு எங்க வீட்டுக்காரர் கோபி" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியா நின்னுட்டு இருக்காங்க. "ஆமா இவங்க யாருன்னு நீங்க சொல்லவே இல்லையே?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி கேட்குறாங்க. இவங்களா என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே ராமூர்த்தி சொல்றாரு, "பாக்கியா என்னோட பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி எனக்கு உள்ள வேலை இருக்கு. நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போறாங்க. "ஏன் எங்க கூட நின்னு பேசலாமே" அப்படின்னு சொல்றாங்க அவங்க அண்ணி. "இல்ல, இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கருந்து உள்ள போறாங்க. ராதிகா அவங்க அண்ணன், அண்ணி 2 பேர்கிட்டயுமே பேசிட்டு இருக்காங்க. "எல்லாரும் நல்லா இருக்காங்களா?" நல்லா இருக்காங்க" அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. "இல்ல எங்க பெரியப்பா பையன் இவரு" அப்படின்னு சொல்றாங்க கோபி கிட்ட. பெரியப்பாக்கு 2 பசங்க இருக்காங்க. அதுல பெரிய அண்ணன் இவரு. இவங்க அண்ணி என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இன்விடேஷன் வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா நீ கல்யாணத்துக்கு வந்துரு. எல்லாத்த குடும்பத்தோட வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு அங்கருந்து கிளம்புறாங்க.